ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு ஸ்டைலில் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்தவித மசாலாஸுமே தேவையில்லை. ஈரோடோட ஒரு பாப்புலர் டிஷ்ஷு. ஈரோடு சைட்லேருந்து பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாமா? இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் அண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் எடுங்க. அப்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 15லேருந்து 20 வரமிளகாயில் இருக்கிற சீடை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. என்னடா இவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதனால் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 கிலோ சிக்கன், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து இப்போது கருவேப்பிலையை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய மசாலா போட்டு சமைக்கும் போது கூட அவ்வளோ டேஸ்ட் வராது, ஆனால் இந்த சிக்கனுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதனால் எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.